ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாரம்ஸ் இப்போலாம் ஒழுங்காக போடவே முடியல, சாரி மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு மன உளைச்சல் வந்துடுது. ரெண்டாவது வீட்டில் அவருக்கு சாமி கும்பிட்டோமா, அடுத்தது இங்கே குவார்ட்டர்ஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. தம்பிக்கு போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே அலாட் ஆயிடுச்சு, அதனால் அங்கே போக வேண்டியது இருக்குது. வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை இருக்குது. பாப்பாவுக்கு 11வது மாதம் மொட்டை அடிக்கவே இல்லை, அதனால் இப்போ அடிக்க வேண்டியது இருக்குது. இந்த வேலை அந்த வேலையெல்லாம் செய்யறதுனால என்னால் சரியாக போடவே முடியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ போடலான்னு முயற்சி பண்ணினேன், சரிங்களா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாயப்பா நம்மக்கிட்ட வந்தார், நாம் அவர்கிட்ட போனோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கஷ்டங்கள்லாம் குறையணும்னு சொல்லி தான் இந்த நிகழ்வே நடந்திருக்கு. நம்ம போனாலும் சரி, அவர் போனாலும் சரி, ஆக மொத்தம் நம்மளோட கர்மாக்கள்லாம் குறைய போகுது. அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை, சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்களா, நம்மளுக்கு பிடிச்சவங்க 1000 பேர் இருக்கலாம். அதுலேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை வீட்டை சுற்றி இருக்கிறவங்க இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் பெருசாக அவங்களோட சரௌண்டிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே தேவைன்னு நினைக்கும். யாரும் யாரையும் எதிரியாக நினைக்கிறதில்ல. என்னுடைய சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது அப்படி தான். அது கிளாஸாகவே ஆகட்டுமே, நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிறது வேறு, அப்புறம் 6th இருக்கிறது வேறு, அந்த மாதிரி. அப்புறம் 11th 12th படி ஜாலியாக இருக்கும். காலேஜெல்லாம் நான் படிக்கல, அதனால் எனக்கு தெரில. காலேஜில் இன்னும் செம்ம ஜாலியாக இருக்கும். மனசில் எந்த வித இதுவுமே இருக்காது. அதாவது இவங்க பணக்காரங்க இல்லை, ஜாதி அடிப்படையில் இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் எப்பாச்சும் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். அது அந்த ரொம்ப ரிச்சான காலேஜில் சேர்ந்தவங்களாக இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம தெரியாத விஷயத்த பேச வேண்டியதே இல்லை, தெரிஞ்ச விஷயத்தையே பேசுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, ஓகே. எல்லோரும் பாசம் வச்சுருக்காங்க, ஓகே. ஆனால் இதையெல்லாம் விட யாருமே தெரியாத ஒருத்தவங்க நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறது எப்படின்னு சொல்ல தெரில. அது சாயப்பாவோட அன்பை தான் நான் பார்த்தேன். சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி இருந்த அன்பெல்லாம் வேறு. அவங்களும் இப்போ காண்டாக்டில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் வேணும்னு சொல்லி வரீங்களா வா. எங்கள் சித்தி சொன்னது தான், வரியா வா, போறியா போயிட்டே இரு, மறுபடியும் வரியா வா. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் ஒரு சில டைம் நம்ம மனசு ஏங்கும்ல, நம்ம ஏதாவது யார்கிட்டயாவது சொல்லலான்னு நினைப்போம்ல, அப்போ பார்த்திங்கன்னா என்ன செய்ய முடியும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். எல்லோரும் மனுஷங்க தானே, என்ன தான் மோட்டிவேட்டாக நிறையா பார்த்தாலும் பேசினாலும் பிடிச்சாலும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், சரியா. அந்த அளவுக்கு யாருமே 100%ல் இதாக இருக்க முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் நிராகரித்த நிலையில் தன்னந்தனியாக போராடிட்டு இருக்கும்போது, ஒருத்தருமே இல்லாமல் ஒரு ஆறுதலுக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தனியாக தவிச்சிட்டு இருக்கும்போது சாயப்பா அழகாக கொண்டு ஒரு உறவை அமைச்சு கொடுத்தாரு. என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஒரு வேளை முன் ஜென்மத்தில் பிறந்திருப்போமோ என்னமோ தெரியல, எப்படி எங்கேயுமே சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ இருந்து வந்தவங்க நம்ம மேலே உயிராக இருக்குங்க. இப்போது லவ்வர்ஸாக இருக்கிறது அது வேறு. அது நம்ம பார்த்து பிடிச்சி லவ் பண்ணுறோம், பிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அது வேறு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க நம்ம மேலே அதிக பிரியம் வச்சுருக்கிறதுலாம் ஒரு வியக்கத்தக்க ஒரு இது. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி எல்லாருமே தான். அதனால் எனக்கு எந்த குறைகளும் தெரியாது, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன நினச்சாரு மனுஷன், சரி இப்படியே போனால் நம்ம மனசை இன்னும் பக்குவமாக்கணும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு
உனக்கு எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம டைலாக்லாம் பேசுவோம். எதுவுமே நிரந்தரம் இல்லைப்பா, இது இல்லைப்பா, அது இல்லைப்பா அப்படின்னு பேசுவோம். நம்மளுக்கே தெரியும். ஆனால் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணரும்போது தான் அதோட வலியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நிரந்தரம் யார்? ஒரே ஒரு நிரந்தரம் நம்ம கடவுள் மட்டும்தான். நம்ம தனியாக வந்தோம், தனியாக போகிறோம். நம்மளுக்குன்னு ஆறுதல் சொல்கிற அம்மா அப்பாவை மீறி, அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க சரி, அவங்க இருக்கிற வரைக்கும், இல்லாதப்ப என்ன செய்ய முடியும்? அதுக்கும் மீறின ஒரே ஒரு சொந்தம் யாருன்னா கடவுள் தான். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் கூட உட்காந்து சாப்பிடணும். பைத்தியக்காரத்தனமாக தோணும் சில பேர்த்துக்கெல்லாம். எங்கள் அண்ணி ஒருத்தவங்க வந்து அண்ணி அக்கா அக்கா ஒருத்தவங்க வந்து வெகுளித்தனமாக இருப்பாங்க. அவங்க வந்து நாம் வந்து என்ன செய்வோன்னா, சாயப்பா கொடுப்போம். சாப்பிடும்போது சாயப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாய் எடுத்து, நான் மனசுக்குள்ளே கொஞ்ச நாளாக அப்படி தான் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு கண்ணில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பாங்க. அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் டீ குடிக்கும்போது வந்து என்ன சொல்லிட்டாங்க, இருங்க இருங்க ஒரு நிமிஷம் எல்லோரும் இருங்கன்னு சொல்லிட்டு போய் சாமி ஸ்டாண்டில் போய் இந்த நம்ம தீபாராதனை காட்டுவோம்ல, அது மாதிரி காமிச்சிட்டு வந்துட்டாங்க உள்ளாருக்கு. அது நினச்சி எங்கள் அண்ணி ஒருத்தவங்க எல்லோரும் இருக்கும்போது அந்த அக்கா இல்லை அப்போ வந்து அடுத்த ஒரு எப்போவோ சந்தைக்கும் போது அவங்க நக்கலாக பேசி வச்சாங்க. எதுக்குடா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கடைசியில் சாயப்பா. அவங்க சாயப்பாவுக்கு நீ கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினச்சதை வந்து இவங்க நக்கலாக பேசுகிறாங்க. இப்படி தான் உலகம் இருக்கும் சரிங்களா? யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெரியவருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க, தண்ணி குடித்தா கொடுங்க. எதுன்னா நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் அவருக்கும் செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் கடவுள் வந்து குறைய வைக்க மாட்டார். எல்லாமே நிறைவுள்ளதாக இருக்கும் சரியா? ஏன்னா அவரும் சாப்பிட்ணுமே. அரிசி தீர்ந்து போச்சா, நாளைக்கு சாப்பாடு ஆகணும், இல்லைன்னா அவரும் தானே பட்டினியை கிடப்பார், அதனால் அரிசி கொடுப்பார். இந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அதனால் நீங்கள் கலக்கமே பட வேண்டாம். நம்மக்கிட்ட இப்படி ஒரு கஜானா அதிகம் வச்சிட்ருக்க ஒரு பணக்கார அப்பா, ஆசீர்வாதம். பணக்காரன்னா என்ன? ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான். வீடு, காரு, பங்களா, நகை, நட்டு, இடம், வயல், வாய்க்கா, இது எல்லாம் இருக்கிறவன்லாம் பணக்காரன் கிடையாது. உண்மையான கணவன், மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் அவங்கள சூழ்ந்திருக்கு பாருங்கள், அவங்க தான் உண்மையான பணக்காரன். ஆனால் அடிப்படை வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா எல்லோரும் எதை வச்சு மதிக்கிறாங்க நம்மளை? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதே பாருங்களேன், லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு கழுத்தை தான் பார்ப்பாங்க. இவ என்ன செயின் போட்டிருக்கா, என்ன பண்ணியிருக்கா, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இதை தான் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணை நல்லா வச்சுருக்காங்களா இல்லையான்னு யூகிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஜென்ஸுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன இது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு பேண்ட்டு சட்டை போட்டுட்டு போனால் தீர்ந்துச்சு. ஆனால் முஸ்லீம்ஸில் அந்த மாதிரி லேடிஸ்க்கெலாம் கிடையாது. இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க அந்த அந்த பர்தா போட்டு போயிடுவாங்க. அது என்னன்னே ஒன்றுமே தெரியாது. நகை போட்டிருக்காங்களா போடலையான்னு தெரில. ஆனால் இந்துக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் அந்த மனவேதனையை அனுபவிக்கிறது. அதை அனுபவிச்சங்காட்டி சொல்கிறேன். சரி, எங்கேயோ பாயிண்ட் போகுது. அப்போ வந்து எல்லாரும் நிராகரிச்சினால நமக்குன்னு அந்த கணவன் முறை கூட மனைவி முறை கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். யார் முன்னாடி போகிறாங்கன்னு தெரியாது. அந்த காலம் வரைக்கும் தான். யார் போனாலும் கஷ்டம்தான் மனசுக்கு சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், வாழ்கிற காலத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்க. யாரையும் திட்டாதீங்க. யாரும் தனக்காகன்னு வாழாதீங்க. தன் குழந்தைங்களுக்காக வாழுங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்காக வாழுங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காக வாழட்டும். நீங்கள் 2 பேரும் உங்கள் குழந்தைங்களுக்காக வாழுங்க, குழந்தைங்க உங்களுக்காக வாழட்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா அப்பாவுக்காக வாழுங்க. இப்படி இருந்தால் தான் இந்த குடும்பம் சூப்பராக போகும் சரியா? சரி, இப்போ வந்து என்ன சொன்னாருன்னா மெயின், அவங்க எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுறாங்க சரியா? நம்ம ஏதோ ஒன்று புலம்புறோம். யார்கிட்ட புலம்புறது? யாராவது ஒருத்தர் பேச்சை துடைக்கினாலும் வேணும்ல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இது இருக்குது. எங்கள் வீட்டில் யாருமே இல்லாட்டினாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரேடியோவில் பாடிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா டிவியில் பாடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு எனக்கு ஒரு துணை மாதிரி. இப்போ வந்து இந்த ஃபோன் தான். யார் என்ன சொன்னாலும் நான் ஃபோன்லேயே இருந்துட்டு எப்படின்னா, நான் அப்படி வீணாக அந்த ரீல்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன்.
அந்த மாதிரிங்களாச்சா. அப்போது சுற்றி சுற்றி நான் என்ன பேசினாலும் திரும்ப வர்றது ஒரே விஷயம்னா, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போவோம். அதனால் நம்மளுக்கு நிரந்தரம் யாருமே இல்லை. என்ன உயிரை கொடுக்குற ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. போய்த்தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறது, யார் 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 கூட இருக்கிறோமோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசி நல்லா பழகி சந்தோஷமான தருணங்களாக அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில். யார்கிட்ட பழகினாலும் சரி, அப்போ அந்த இல்லாத டைமில் அதை நினச்சி சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஆரம்பிக்கலாம். இந்நேரம் சாப்பிட்டுட்ருப்பாங்க, இந்நேரம் பிடிப்பாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்க நம்ம குடும்பமே நான் மாதிரி சரியா. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல. எனக்கு சாயப்பாவை விட என்னென்னா, நான் இந்த அளவுக்கு மன தைரியமாக இருக்கேன்னா ஒரு தம்பி தான். அவர் ரொம்ப மன உளைச்சல் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், தம்பி ப்ளீஸ் தம்பி, அம்மாவுக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஸ்டேட்டஸில் போட தம்பி ப்ளீஸ் அப்படின்னா போட்டுருவார். அவர் முகத்தை பார்த்துட்டோன்னா என்னோடது எல்லாமே முடிஞ்சிடும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா அவர்கிட்ட தான் போய் சொல்வேன், இதான் ஒன்றுனாலும். இந்த ஃப்ரெண்டெல்லாம் சொன்னேன்ல, அவங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் என்னமோ தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு கடவுளுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன், நான் நல்லபடியாக இவ்வளோ தெம்பாக பேசுகிறேன், இந்த அளவுக்கு நான் பேசுகிறதுக்கு காரணமே அந்த தம்பி தான் சொல்லியிருக்கேன். அவர் தான். அதனால் சாயப்பா அவர் மூலியமாக தான் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதனால் அவர் முகத்தை பார்த்துட்டேன்னா எனக்கு மனசு கொஞ்சம் ரெடி ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். ஏதோ ஒன்றுனாலும் அவர்கிட்ட தான் இது பண்ணுவேன். அதனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை, அதுவும் நிரந்தரம் இல்லைன்னு ஒரு இருக்கிற வரைக்கும் ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். எல்லோரும் அப்படி தான் இருக்கிற வரைக்கும் யாரையும் நிராகரிப்பு பண்ணாமல் அன்பாக அழகாக ரசித்து வாழுங்க. ஏன்னா அந்த ரசிப்புத்தன்மை அவங்க இல்லாதப்போ அதை நம்ம அழகாக உணரலாம்ல. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த அழகான தருணங்களை தான் நம்ம ரசித்து வாழ போகிறோம். சரி, எல்லாத்துலேயுமே சாயப்பா தான். கடைசியில் கூட வர்றதே சாயப்பா தான். கடைசியில் அவர் பாதத்தில் தான் சரணாகதி அடையணும். எப்போவுமே நம்ம துன்பங்களை எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும். அவர் கண்டிப்பாக பார்ப்பார், அவர் கண்டிப்பாக நடத்தி தருவார். அவர்கிட்ட பொறுப்பாக விட்டுருங்க, கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்குமே தெரியும். நம்மளுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு நான் சொன்னாலாம் மண்டையில் ஏறாது, யாராவது சொன்னால் தான் ஏறும் அப்படின்ற மாதிரி. தவறுதலாக சொல்லலை, நம்மளுக்கு மற்றவங்க ஒன்று சொல்லும்போது தான் நம்மளுக்கு புரியும். எனக்கே அப்படித்தான். நான் எதாவது சொன்னேன்னா எனக்கு யார் சொன்னாலும்னா சொல்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது, சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க சொன்னால் நம்ம கேட்போம். எல்லோரும் சொன்னால் நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அதனால் இருக்கிற உறவுகளை அப்படியே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பகைன்றது யாருமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகுவோம். அழகான தருணங்களை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் நம்ம வச்சுப்போம். அந்த அழகான தருணங்களை இல்லாதப்போ நம்ம ரசித்து நம்மளோட வாழ்க்கையை நகர்த்துவோம். இதெல்லாமே சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் தான் நடக்குது. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.